சைனா சைனா ட்ரம்ப் கிட்ட ஒரு அஷூரன்ஸை கொடுத்துருக்காங்களாம். அதாவது எந்த வகையிலையும் ஈரானுக்கு நாங்கள் எந்த ஒரு வெப்பனையும் சப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் 2 சைனீஸ் பேங்க்ஸோட ஒட்டுமொத்தமான எல்லா பிஹேவியரும் நோட் பண்ணோம். சரி, அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு பேக் ட்ராப்பில் வேலை நடக்குதுன்ற நான் செக் பண்ணி பார்த்தோம். அப்படி செக் பண்ணதில் எங்களுக்கு சஸ்பெக்டாக சில விஷயம் நடக்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஈரானியன் கேஷ் இருக்குல்ல, அது இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸில் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தெரியுதாங்க. இது ஒருவேளை கன்ஃபார்ம் ஆகுதுன்ற பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட 2 வங்கிகள் மேலே நாங்கள் சாங்ஷன்ஸை போடுவோம். செகண்டரி சாங்ஷன்ஸ் அந்த அமையோண்டு பெசன்ட் இப்போ சொல்லியிருக்காப்புல. ஆனால் இவ்வளோ சொன்னவர் கடைசி வரைக்கும் அந்த 2 பேங்க் எதுன்னு அவர் நேம் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் வார்னிங்காக முன் வச்சிருக்காரு. பார்த்துங்கப்பா, நாங்கள் ஓரளவு கண்டுபிடிச்சிட்டோம், முழுசாக கண்டுபிடித்த முன்னாடி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் மறைமுகமாக இங்கே த்ரெட்டை முன் வச்சிருக்காரு. ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனில் ட்ரம்ப் மட்டும் த்ரெட் பண்ண மாட்டார், அவர் கீழே இருக்கவங்க த்ரெட் பண்ணுவாங்கன்றதை இங்கே லிட்டரலாக புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து இந்த லெபனான் பஞ்சாயத்து, இந்த இஸ்ரேல் அண்ட் லெபனானோட அம்பாசிடர்ஸ் இருக்காங்களே, அவங்க அமெரிக்கா ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அரேஞ்ச் பண்ண அந்த மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க. 2 தரப்பும் வந்துட்டாங்க கிளம்பி. இந்த 2 பார்ட்டிஸும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் நெகோசியேஷனுக்கு ஓகே சொல்லியிருக்காங்களாம். சரி, நம்ம என்ன நினச்சோம், கடைசி வரைக்கும் மீடியேட்டர் அமெரிக்கா இருக்கும், அமெரிக்கா மூலமாக 2 தரப்பும் பேசிப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் டைரெக்டாக பேசிக்க ஒத்துக்கிட்டாங்களாமா. இன்னொரு பக்கம் இந்த அமெரிக்கா, லெபனான், இஸ்ரேல் இது 3மே ஒரே சைடில் தான்ப்பா நிற்குது அப்படின்ட்டு இஸ்ரேல் இப்போ சொல்லியிருக்கு. இஸ்ரேல் பிளான் என்ன புரியுதா? லெபனான் கவர்மெண்ட்டை முழுக்க நமக்கு சார்பாக ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க அப்படின்னா ஹெஸ்புல்லான்ற அமைப்பு இல்லாமல் பண்ணிடலாம். இந்த லெபனான் முழுக்க லெபனான் படையும் இஸ்ரேல் படையும் சேர்ந்து அடிக்க ஆரம்பித்தா ஹெஸ்புல்லா கதி அதோ கதி தான். இந்த விஷயத்த மனசில் வச்சு தான் இஸ்ரேல் எந்த ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் போகிறோம், லெபனானில் குறைஞ்ச மாதிரி தெரியல, அந்த வீரியம் என்ன அதிகரித்து போயிட்டுருக்கு. இது வரைக்கும் லெபனானில் கொல்லப்பட்டவங்க எண்ணிக்கை மட்டும் எவ்வளோ தெரியுமா? 2200 பேருங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான். ஒரே நேரத்தில் 2 பேச்சுவார்த்தைகள், ஒரு பக்கம் அமெரிக்கானுக்கு ஈரானுக்கு இடையில, இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு லெபனானுக்கு இடையில. இந்த 2த்துல 1 தோல்வியை சந்தித்தாலும் நிரந்தர அமைதின்றது உலகத்துக்கு கிடைக்காது. இதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க.